எல்லாரும் வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல கானா வினோத் இந்த மணி பாக்ஸ் 18 லட்சத்தை வந்து எடுத்துன்னு போனது வந்து ஏன் இப்படி பண்றாரு? அவர் தான் டைட்டில் வினரு. அவர் வந்து அந்த 50 லட்சம் எடுத்துன்னு போற அளவுக்கு ஒர்த் இருக்கு. ஏன் வந்து இப்பயே எடுத்தாரு அவசரப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர் மேல கொஞ்சம் கோபமாவும் இருக்கிறீங்க, கொஞ்சம் எமோஷனலாவும் இருக்கீங்க, அது புரியுது. பட் நீங்க வந்து அவரோட இடத்துல இருந்து பாருங்களேன். எப்படியும் வந்து அந்த 50 லட்சத்துல இருந்து இந்த 18 லட்சம் வந்து மைனஸ் பண்றாங்க, ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா 32 லட்சம் தான், ஓகேங்களா? அதுவும் இல்லாம இவருக்கு வந்து டெய்லி அந்த டெய்லி அந்த பிக் பாஸ்ல இருந்ததுக்காகவே ஒரு தனியா ஒரு அமௌண்ட் வரும். எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் 25,000 பிளஸ் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கும். ஸோ அந்த வகையில பார்த்தா இவர் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அபவ் 40 lakhs அந்த மாதிரி தான் டோட்டலாவே எடுத்துட்டு போறாரு. ஸோ அது வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டுங்க, புரியுதுங்களா? இப்போ மத்தவங்களாம் இருக்கிறாங்க, நீங்க கானவனத்தை தவிர நீங்க மத்தவங்க யார வேணா எடுத்துக்கோங்களேன், எல்லாருமே வந்து வெயிட் கைங்க, ஓகேங்களா? ஃபுல்லா அமௌண்ட் ஆல்ரெடி பார்த்ததுங்க, ஓகேங்களா? யூடியூப்ல சரி, ஏதோ ஒரு ஃபீல்டு ஆக்டர்ஸ்ல சரி, ஏதோ ஒரு ஃபீல்டுல எல்லாமே வந்து அமௌண்ட் நல்லா பார்த்து நல்லா கவுத்து போனதுங்க தான் உள்ள வந்துருதுங்க. ஸோ அந்த வகையில பார்த்தா கானா வந்து அந்த அளவுக்கு பணக்காரர்லாம் கிடையாது. அவரோட வீடு வந்து எங்க ஏரியால தான் இருக்குது, ராயபுரம் தான் இருக்கிறாரு அவரு, காசிமேடான, ஓகேங்களா? அவருக்கு வந்து வீடே வந்து சின்னதுதான், எல்லாமே நம்ம பசங்க தான். அவர் பார்த்தாலே வந்து நம்மளுக்கே தெரியும். இவ்வளவு பெரிய அமௌண்ட் வச்சு நீ இவ்வளவு நேரம் அவர் தாக்கு பிடிச்சாதான், பொறுமையா தாக்கு பிடிச்சாரா நினைக்கும் போது எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. புரியுதுங்களா? எங்களுக்குலாம் வந்து இந்த 1 lakh 1 லட்சம்னாலே வந்து அது பெரிய அமௌண்ட் தான். ஸோ அந்த வகையில பார்த்தா அவர் வந்து அந்த 18 லட்சம் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாருன்னே சொல்லுவேன் நான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு டாஸ்க் முடிஞ்சு அதுல வந்து பணப்பெட்டியில அமௌண்ட் போட 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 வந்து அவர் வந்து அதே தான் சுத்திட்டே வந்துருந்தாரு, ஓகேங்களா? ஏன்னா அது பாதுகாத்து வச்சிருந்தாரு, எப்போ வந்து கொத்திட்டு போலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கு ரெடியா தான் இருந்தாரு. ஏன்னா சும்மா இல்லைங்க. ஏன்னா இப்போ டைட்டில் வின்னருக்கு தான் அந்த 50 லட்சம் வச்சுக்கோங்க, அந்த 32 லட்சம் பேலன்ஸ். மீதி ரன்னர் அப்பு, தேர்ட் பிளேஸ்க்குலாம் வந்து வேஸ்ட். அந்த டாப் 5ல வந்து ஃபோர் மெம்பர் வந்து வேஸ்டா தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் சொதப்பிச்சுன்னா சரி, மோஸ்ட்லி சொதப்பே சொதப்பாதுன்னு சொல்றீங்க, கானா வந்து அடிக்கிறாங்க சொல்றீங்க. சப்போஸ் எதனா மிஸ் ஆயிட்டு போயிடுச்சுன்னா அது ஒரு வேஸ்ட் தானே. சரி, அந்த வகையில ஒண்ணு அவரு யோசிச்சது எடுத்தது. இன்னொரு வகை பாத்தீங்கன்னா, இப்போ அந்த 18 லட்சம் வந்து கை மேல இருக்குது அவருக்கு, புரியுதுங்களா? அது வந்து கை மேல இப்போ ஓகேன்ட்டா எடுத்துட்டு போயிடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சது வேலை. எதுக்கு அவரு தேவையான அவர் சம்பாதிச்சிட்டாரு, பேரு வந்துச்சு, அவருக்கு ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. சோ அது வந்து சம்பாதிச்சிட்டாரு, போதல்ல அவருக்கு. அது வந்து எடுத்துட்டு போறது தப்பே கிடையாதுங்க. அதை வச்சு என்ன பண்ண போறாரு சொல்லுங்க பார்க்கலாம். அது அவருக்கு வந்து இதுக்கப்புறம் அந்த 1 வீக் இருந்து அவர் ஒன்றும் பண்ண போறது இல்லை பெருசாலாம். ஆல்ரெடி வந்து அவர் எல்லாத்தையும் வந்து இந்த ஷோக்கு வந்ததுக்கான ரீச் வந்து அவருக்கு ஆயிடுச்சு, ஓகேங்களா? அந்த வகையில வந்து அது வந்து மிகப்பெரிய நல்ல டிசிஷன் சொல்லுவேன். நான் போயிருந்தாலும் பிக் பாஸ் ஷோக்கு வந்து அந்த முடிவு தான் எடுத்திருப்பேன். ஏன்னா அது 18 லட்சங்க. இந்த மகாத்தால ஒரு டைலாக் வர்ற 500 கோடிடா அப்படின்னு, அந்த மாதிரிதான் எங்களுக்கு அந்த 18 லட்சம். அது வந்து பெரிய அமௌண்ட். அது வந்து நிறைய பேர் அந்த மத்தவங்களுக்கு வேணா சின்ன அமௌண்டா இருக்கலாம், ஓகேங்களா? அது வந்து இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியா காசிமேடு, எங்க ஏரியா காசிமேடு ராயபுரம் பகுதி மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். ஸோ அதை வந்து எடுத்துட்டு போனது நான் வரவேற்கிறேன் அவருக்கு. ஏன்னா அதை வந்து இன்னொன்று வந்து நான் இந்த அமௌண்ட் வந்து இவரை தவிர வேற யார் எடுத்திருந்தாலும் வந்து எனக்கு சத்தியமா சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காது. யாருமே அந்த அளவுக்கு ஒர்த்த கிடையாது. 18 லட்சம் எடுத்துட்டு போற அளவுக்கு யாருமே ஒர்த்த கிடையாது, ஓகேங்களா? அரோராலாம் எடுக்க வந்தது, அதெல்லாம் ஒர்த்தாது. ஃபர்ஸ்ட் 2 வீக்லயே வெளியே போக வேண்டிய கண்டஸ்டன்ட் அது. ஸோ அதை வந்து தடுத்து மாசம் வந்து இவர் அல்வா கொடுத்துட்டு எடுத்துன்னு போனது நான் ரொம்ப ஹாப்பி எனக்கு உண்மையிலேயே. அவர் கானா வந்து பணப்பீட்டு எடுத்தது. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றீங்க, உங்க ஃபீலிங்ஸ் புரியுது. டைட்டில் வினரு ஏன் இப்படி போறாரு அப்படின்ட்டு அவர் நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா தெரியும். சும்மா எல்லாம் கிடையாது அது, அது அவ்வளவு வலிங்க அது. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி நிறைய அமௌண்ட் எல்லாம் பார்த்துட்டு விட்டுருக்காரு. எல்லாம் நம்மள மாதிரிதான் எவ்வளவு போயிருக்கும் அமௌண்ட் வேஸ்டாலாம். ஸோ அது வந்து கை மேல இப்போ இருக்குது, இதையோ நம்ம விடணுமா அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு மைண்ட் செட் இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் அரோரா நீ வேணா கும்னு ஹல்வா சாப்பிடு சொல்லிட்டு இவர் வந்து தட்டி தூக்கின்னு போயிட்டாரு. ஏன்னா வந்து அந்த சீனே வந்து மாசா இருந்தது. பரவாயில்ல, மாசா வந்து அல்வா குத்துட்டு எடுத்துன்னு போறாரு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பாராட்டுங்க, அவர் வந்து ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் பிக் பாஸ்ல வந்ததுல இதுதான் பெஸ்ட் டிசிஷன் கானா வந்து நான் சொல்லுவேன். அப்புறம் நிறைய பேர் வந்து கானா வினோத் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு இந்த அரோராவும் விக்ரமும் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க அந்த எபிசோட பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அரோரா வந்து அது எடுக்கதான் போச்சு ஃபுல்லாவே, ஓகேங்களா? விக்ரம் வந்து அரோரா கூட கம்பெனிக்கு போனா போல, அது எடுக்கும்போது சரி கொஞ்சம் கூட இருக்கணும் அப்படின்ட்டு. மற்றபடி வந்து விக்ரம்லாம் வந்து வினோத் எடுக்கலாம் வந்து நியாயமே இல்லைங்க, நீங்க சொல்றது ஏத்துக்க முடியாதுங்க. கேட்டா அவர் சிரிச்சாரு, இது வந்து பிளான் பண்ணி தான் இவர் வந்து எடுக்க வச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நீங்க அந்த எபிசோட்ல ஃபுல்லா நோட் பண்ணினாலும் தெரியும், கானா வினோத் வந்து அந்த ஐடியால தான் ஃபுல்லாவே இருந்தாரு எடுக்கிறதுக்கு தான், ஓகேங்களா? விக்ரமுக்கே அது ஷாக்கு. ஏன்னா அவர் நினைச்சாரு விளையாடுறதுக்கு தான் அவர் பண்றாரு போல, எடுத்துட்டு மறுபடியும் வச்சிருவாரு போல, அப்படிதான் நினைச்சாங்க எல்லாருமே. சோ அந்த வகையில அரோராக்கும் ஒரு ஷாக்கு தான், ஓகேங்களா? அதனால வந்து இவங்க தான் அது எடுக்க வச்சாங்க அந்த அளவுக்கு யோசிக்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லைங்க. இது சிம்பிள். இவருக்கு தோணி இருக்கு அந்த அமௌண்ட் அதிகமாகட்டும், இன்க்ரீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு ஒரு ஐடியால தான் இருந்தாரு ஆல்ரெடி கானா வினோத்.
சோ அந்த அமௌண்ட் 18 லட்சம் வந்துருச்சு. அது அரோரா எடுக்க போற சமயத்துல கரெக்டா தூக்கிட்டாரு. இதுக்கப்புறம் விட்டுதான் அது எடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ அவர் வந்து ஆல்மோஸ்ட் எடுக்கிற ஐடியால தான் இருந்தாரு. சோ இவங்க வந்து மேனிபுலேட் பண்ணி கானாவனத்தை எடுக்க வச்சாங்க சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியலங்க. ஓகேங்களா? அது விக்ரம் மேல பை போறது நியாயமே இல்லை. அவனுக்கே ஷாக்கு தான் அது. அது பார்த்தாலே நம்மளுக்கு அது புரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? கானாவனத்து வந்து டிசிஷன் அவரோட ஃபுல் டிசிஷன் தான் அவரு. அதனாலதான் அவரு அந்த ஸ்டேஜ்ல கூட விஜய் சேதுபதி முன்னாடியே சொல்லியிருப்பாரு, என்னை வந்து யாருமே புஷ் பண்ணல, நானே தான் எடுத்தேன் அப்படின்னு. அது வந்து அக்செப்டபிள் தாங்க. எனக்கு ஏன்னா நல்ல முடிவு மாதிரி தெரிஞ்சுங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, 18 லட்சம் ஒரு ஒருத்தான ஆளுகிட்ட போயிருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷமான முடிவு தான். ஸோ இந்த முடிவை வந்து யாரும் வந்து கேலி கிண்டல் எல்லாம் பண்ணி அவரை வந்து இன்னும் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. இது வந்து 100% சரியான முடிவு தான் நான் சொல்லுவேன். கானாவனுக்கு அந்த அமௌண்ட் எடுத்து நல்ல விதமா யூஸ் பண்ணி மேலும் மேலும் அவர் வந்து நல்லபடியா அவரோட ஃபியூச்சர்ல வரணும்ன்றது ராயபுரம் பகுதி மக்கள், காசிமேடு பகுதி மக்கள் சார்பா நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகே.